நான் வேலையில இருந்தப்போ என் எதிர்காலத்துக்காக சேர்த்த பணம் உங்களுக்கு உதவாம எனக்கு எதுக்குங்க? இந்தாங்க. இந்த பணத்தை காட்டி ராஜேஷை பணி வைக்க பாக்குறியா? இந்த கதியில தானே என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? இல்ல, சத்தியமா இல்ல. உங்களை இந்த நிலையில பார்க்கணும்னு நான் மனசார கூட நினைக்கலைங்க. எனக்கு கிடைக்காதத எடுத்து கவுக்குறவ இல்லைனா எனக்காக கட்சி கட்டி நிக்கிற அத்தனை பேரையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டேங்க. ஓ, விட்டு கொடுக்குறியா? இல்ல, நான் தோத்துட்டேன். நீங்க எனக்கு வேணவே வேண்டாம். எங்க இருந்தாலும் நீங்க நிம்மதியா இருக்கணும். நான் எட்டி இருந்து பாக்குறதே என் பாக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த உலகத்தையே விட்டு நான் போயிடுறேன். இந்த பாருங்க, 4 பேரை சுமக்க வேண்டிய உடம்பைத்தான் நான் சுமக்கிறேன். இந்த 4 பேர்ல எங்க தாத்தா, இளங்கோ, சம்பந்தமையா 3 பேர் தான் இருக்காங்க. 4வது ஆளா நீங்க தோள் கொடுக்க வருவீங்களா? இவங்க இன்னும் சாகாம உயிரோட இருக்காங்களேன்னு பாக்குறதுக்கு வந்தியா? நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்குங்க. இருந்தாலும் அனுபவப்பட்டவங்க. நான் சொல்றத கொஞ்சம். உன்னுடைய திருவிளையாடலுக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா? துன்பப்படுத்த மறுபடியும் என்ன நோகாடி இருக்கல புண்ணியம் இல்லைங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. வேண்டாப்பா, ஏற்கனவே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணன பாவத்துக்கு நான் இதுவரைக்கும் பட்டதே போதும். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ போயிடு. நல்ல முடிவா தெரியலனா விடிஞ்சதோ செய்தி தெரியும். 3 பேரோட 4வது ஆளா வந்துட்டு போங்கன்னு தேவி என்கிட்ட சொன்னாங்க. இப்படி ஒரு முடிவுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். என்னப்பா சொல்ற? தேவி, தேவி, ஐயோ மோசம் பண்ணிட்டு போயிட்டியா?
சன்னதிக்கு வந்திருக்கேன். சன்னதிக்கு வந்திருக்கேன். மனசுல நினைச்சு விரதம் இருக்கிறேன். சுவாமினுடைய அனுகிரகம் தான் வேணும். மனசால வெறுத்தவன் தான். ஒரு குஷ்டரோகி கழுத்துல தாலியை கட்டினாலும் கட்டுவேனே தவிர இவ கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். என்னடா சொன்னேன்? இப்போ அம்மனோட அனுகிரகத்தை வேண்டி வந்திருக்கிறேன். நான் அத்தியாயங்களை சொல்லி உங்களை பயமுறுத்தினேன். நீங்க கடவுள் பேரை சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? இனிமே உன்னோட சேர்ந்து வாழ்ந்தா நான் செஞ்ச புண்ணியம் நினைப்பேன். இல்ல நான் செஞ்ச பாவத்துக்கு விதி விட்டபடி அமையட்டும்.